அன்பர்களே, இன்றைய வெள்ளிக்கிழமை மாலை செய்தியாக தருகின்றோம். இலங்கையின் பொலிஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீர சூரிய அவர்களின் இல்லத்தையும் பிரதம நீதியரசர் லார்ட் பிரீதி பத்மன் சூரசேன அவர்களின் வீட்டையும் கிட்ட பகுதியான அண்மித்த பகுதிகளை வீடியோ பதிவு செய்த ஒரு நபரை போலீசார் பிடித்திருக்கின்றார்கள் என்று நண்பகல் 12 மணி அளவில். இது இப்ப இவங்க ஐஜிபி என்பவர் ஜனாதிபதி அவர்களின் நெருங்கிய நண்பர், நேர்மையாக திணைக்களத்தை கொண்டு செல்கின்றார். இந்த போதைபஸ்து பயங்கரவாதிகளை கைது செய்வதில் அவர் நேரடியாக மிகவும் இரகசியமாக வைத்திருக்கின்றார். அந்த ஒரு இரகசியத்தின் அடிப்படையில் தான் ஏஸ்ரீ ஒலுகல அவர்கள் தலைமையில் கஞ்சிப்பான இம்ரானை கைது செய்வதற்காக மலேசியாவுக்கு டீம் ஒன்று போயிட்டு, ஆனா பாட்டி எஸ்கேப் ஆயிட்டு. எப்படி இங்கிருந்து கருப்பாடுகள் மெசேஜ் பாஸ் பண்ணி நான் வேற தருவோம். இப்ப பாருங்க, இந்த நாட்டுக்குள்ள இப்ப இந்த போதை பஸ்து பயங்கரவாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமையாக இருக்கின்றவர்கள். இந்த விடயத்தில் போதை பஸ்து பயங்கரவாதிகளை ஒழிக்க வேண்டும், தண்டனை கூட வழங்க வேண்டும் என்று ஐஜிபி அவர்கள் மிகப்பெரிய நகர்வு செய்து வருகின்றார்கள். அடுத்து இப்ப சிஜியோட தீர்ப்பு தெரியும் தானே, அதுக்கு சூரியப்புலி கை வச்சா இனி அசையாதன்ற மாதிரி தீர்ப்பெல்லாம் அந்த மாதிரி அடிப்பாடு. அதனால இந்த போதை பஸ்து பயங்கரவாதிகளின் ஏதாவது ஒரு வேலையாக இருக்குமா என்ற வகையில் தான் இன்றைய எங்களோட வீடு ஏரியா புலியெல்லாம் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்குது. இப்ப போலீஸ் மா அதிபரும் சிஜி ஆக்கல வீடு எங்க இருக்குன்னு சொன்னால் கொழும்பு 7 கிங்ஸ் ரோடு, இது கிட்டத்தட்ட ஜப்பான் எம்பசி கிட்ட சினிமன் போலீஸ்க்கு பக்கத்துல ரூபவாயினி அண்மித்த ஏரியா. இது ஹை செக்யூரிட்டி சோன், மிகப்பெரிய உயர்மட்ட பாதுகாப்பு வலயங்களின் பகுதி. இதுக்குள்ள இவங்க போன தூக்கிட்டு எல்லாம் ஆட்டுக்கு திரிய இயலாது. அப்ப இவன் கை செய்யப்படுகிறான் ஒரு ராஸ்கல், பானந்துர ஏரியாவை சேர்ந்த ஒரு ராஸ்கல் தான். அவன் ஒரு சாதாரண ஒரு சாரதிக்கு இந்த ஹை செக்யூரிட்டி சோன் ஏரியாவுக்குள்ள எதுக்காக நீ போயிட்டு போன்ல அவங்கள வீடியோ எடுக்கிறாய்? இந்த செய்தி இன்றைய இலங்கையின் முதன்மை செய்தியாகவும் வந்திருக்குது. ஏற்கனவே பாதுகாப்பு பலப்படுத்திருக்கின்றது. ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நீதிபதிகள், நீதியரசர் குலாம், சிஜே குலாம், ஐஜிபிக்கு ஏற்கனவே அவங்களோட குவார்டர்ஸ் எல்லாம் இதை எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. வாங்க செய்திக்குள்ள போய் பார்த்துருவோம் என்ன நடக்குது. போலீஸ் மா அதிபர் மற்றும் பிரதம நீதியரசர் ஆகியோரின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் கொழும்பு 7 கிங்ஸ் ரோட் மற்றும் அதனை சுற்றியுள்ள சினிமன் கார்டன் பகுதியில் அமைந்துள்ளது. உயர் ரக பாதுகாப்பு வலயம். இவை நகரின் முக்கியமான நிர்வாக மற்றும் பாதுகாப்பு மையங்களுக்கு அருகில் அமைந்துள்ளதால் இது கிட்டத்தட்ட டவுனுகளுக்கு கிட்டத்தான். மிச்சம் எல்லாமே சுற்றளவில் ரூபாய் எல்லாம் இருக்குது. இப்பகுதிகள் எப்போதும் பலத்த பாதுகாப்பு உட்படுத்தப்பட்டிருக்கும். இது போன்ற உயர்மட்ட அதிகாரிகளின் வீடுகள் அமைந்துள்ள பகுதிகளை அனுமதியின்றி வீடியோ பதிவு செய்வது பாதுகாப்பு மீறலாக கருதப்படுவதால் தான் சம்பந்தப்பட்ட நபர் கை செய்யப்பட்டு இல்ல கால் பேசுன்னு போட்டோ எடுத்தாலும் அரெஸ்ட் பண்ற நம்ம நாடு அப்படி ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ணலாம். கை செய்யப்பட்ட நாய் பானந்துரை மற்றும் அலுபம் உள்ள பகுதிகளை சேர்ந்த 40 வயதுடைய வாகன ஓட்டுநர், ரெண்டல் டிரைவர் என்பது மட்டுமே போலீசாரால் தற்பொழுது செய்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நள்ளிரவு பூசையின் ஏற்பாடு விடிந்தால் நாளை காலை ஏகப்பட்ட புதைகள் கிளம்பும். விசாரணைகள் தொடர்வதால் மேலதிக விவரங்களை உத்தியோகபூர்வமாக வெளிவருவதற்கு தாமதமாகும் என்று போலீஸ் தரப்பால் சொல்லப்பட்டிருக்கின்றது. சொகுசு லக்ஸரி வாகனம் ஒன்றில் வந்த நபர் ஒருவர் கொழும்பில் உள்ள போலீஸ் மா அதிபர் மற்றும் பிரதம நீதியரசர் ஆகியோரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்கள் அமைந்துள்ள வீதிகள் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை வீடியோ பதிவு செய்துள்ளார். இவனுக்கு என்னத்துக்கு எதுக்காக தேவைப்படுறீங்கன்னாக்கி பாதுகாப்பு வலயங்களாக கருதப்படும் உயர் அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கு அருகில் அனுமதியின்றி வீடியோ பதிவு செய்த இப்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய 40 வயதுடைய நபர் ஒருவர் தான் இகல கொழும்பு குறும்பாலை சினமன் கார்டன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட நபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இதற்காக அவர் இந்த வீதிகளையும் பாதுகாப்பு பகுதிகளையும் வீடியோ பதிவு செய்தார் என்பது தொடர்பான கோணங்களில்
போலீசார் விசாரணைகளை முடுக்கி வருகின்றார்கள். கைது செய்யப்பட்டவர் 40 வயதுடையவர் என்றும் வாடகை வாகன ஓட்டுநர் என்பதும் இவர் பாணந்துறை மற்றும் அனுபவமுள்ள அறுகுடை பகுதிகளை சேர்ந்தவர் என தெரிய வந்தது. தற்போது போலீஸ் மாதிபரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தின் பிரதான நுழைவாயிலில் கடமையில் ஈடுபட்டிருந்த விசேட அதிரடிப்படையின் STF ஒருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடுவதை அவதானித்திருக்கிறார். வீடியோ பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் கைத்தொலைபேசி போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. போலீசார் மேற்கொண்ட ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது சந்தேக நபர் தனது வசிப்பிடம் மற்றும் ஏனைய விவரங்கள் தொடர்பில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கியுள்ளதாகவும் சிரேஷ்ட கொழும்பு பகுதிக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் ஒரு சிங்கள ஊடகத்துக்கு தகவல் வழங்கி இருக்கின்றார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இச்சம்பவம் தொடர்பு இகல கொழும்பு சினமன் கார்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபரை அழுத்கடை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. 2 நாட்கள் ஸ்டேவோட எடுத்து நாயை விசாரிக்கிறதுக்குரிய அனுமதி கேட்க போறாங்க. போலீஸ் மாதிபர் மற்றும் பிரதம நீதியரசர் ஆகியோரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்கள் அமைந்துள்ள பகுதிகள் கொழும்பில மிக ஹை லெவல் பாதுகாப்பு. இப்பகுதிகள் விசேட அதிரடிப்படையின் STF மற்றும் போலீசாரின் 24 நேரமும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வரும் பகுதியாகும். அப்பகுதியில் நடமாடும் சந்தேகத்திடமான நபர்கள் அல்லது வாகனங்கள் உடனடியாக சோதனையிடப்படுகின்றன. குறித்த வாசஸ்தலத்துக்கு முன்பாகவோ அல்லது அதன் சுற்றுப்புறங்களிலோ அனுமதியின்றி புகைப்படம் எடுப்பது அல்லது வீடியோ பதிவு செய்வதோ சட்டப்படி குற்றமாக வேண்டும். இது தொடர்பாகத்தான் தற்போது இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வீதிகளில் தடைகள், ரோட் பிளாக், சோதனை சாவடிகள் மற்றும் உயர் பாதுகாப்பு தொழில்நுட்ப கண்காணிப்பு CCTV ரோந்துகள் வாகனங்கள் எப்போதும் தயார் நிலையில் இருக்கின்றது. சுருக்கமாக சொன்னால் இந்த இடங்கள் நாட்டின் மிக முக்கியமான பாதுகாப்பு புள்ளிகளில் ஒன்றாக இருப்பதால் அங்கே சாதாரண பொதுமக்கள் சுதந்திரமாக நடமாடுவதோ அல்லது வீடியோ எடுப்பதோ அனுமதிக்கப்படுவதில்லை. இச்சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதிகளில் பாதுகாப்பு நடைமுறைகள் மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றதாக கொழும்புக்கு போலீஸ் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். போலீஸ் மாதிபர் மற்றும் CJ அவங்களோட காணொலி எடுக்கப்பட்ட இடத்திலிருந்து சினமன் போலீஸும் அவ்வளவு தூரம் இல்லை. காணொலிகளை பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் போன் எல்லாம் சீஸ் பண்ணியாச்சு. இப்ப மீண்டும் அந்த பகுதிகளே விசேட அதிரடிப்படை ஒன்று களமிறங்கி இருப்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. குறித்த அதிரடிப்படை அப்பகுதியில் இருந்த போக்குவரத்து போலீஸ் கான்ஸ்டபிள், அதாவது இந்த சம்பவம் எப்படி நடக்குது என்றால் இவங்களோட செய்தியும் ஒன்றுக்கு போய் முரணா இருக்குது. அவன் வீடியோ எடுத்தானாம், STF சொன்னாராம், அதை போய் பிடிச்சாராம் என்று சொல்லக்குள்ள என்னமோ ஒரு சிக்குமுக்கு நடந்திருக்குது. அது நம்ம சரியாக சொல்ல தெரியல. கர்வத்தோட்டம் சினமன் கார்டன் போலீசார் தான் விசாரணைகளை முடக்கி விட்டுக்கிறாங்க. எது எப்படி பார்த்தாலும் இலங்கையில IGPக்கு மிகப்பெரிய உயிராபத்து இருக்குது. அது மாற்றுக்கருத்து கடமை கிடையாது. ஏனெனில் இந்த போதை வஸ்து பயங்கரவாதிகளுக்கு அவர் வளைந்து கொடுக்கக்கூடிய ஆள் அல்ல. அதைத்தான் ஜனாதிபதி அவர்கள் துணிச்சலாக தனது நண்பர் ஒருவரை IGP ஆகி இருக்கின்றார். நாட்டில் நடக்காது மக்கள். நீங்க இந்த பண பண்டல் கொடுத்து பெட்டி மாறுற அளவுக்கு IGPல CJக்கு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கு. CJல அந்த ஏரியா இருக்கிறதால அவங்க அப்படி சொல்றாங்க. ஆனா IGP தான் ஆபத்து இருக்கின்றது. பார்க்கலாம். இது குறித்தான இரவு பூசை இருக்குல்ல, நள்ளிரவு பூசை, சனி ஞாயிறு பூசை இருக்குது. திருப்பி மண்டே அவர் ஒப்படைப்பாங்க. அழுத்துக்கோட ஜட்ஜி கிட்ட திருப்பி ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்றும் கிடைக்காம இருக்கிறேன். ஆனால் இது ஆறால எப்படி செய்யப்பட்டது என்பதெல்லாம் குறித்த புலன் விசாரணை நாளைக்கு புதன்கிழமும் பார்க்கலாம். இது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான செய்தியாக இருக்குது. எல்லா ஊடகங்களும் இந்த செய்தியை முன்னிலைப்படுத்தி வருகின்றார்கள். பாதுகாப்பு IGP ஆபத்து இருக்கின்றதை நாங்கள் மீண்டும் சொல்லிக்கிறோம். நன்றிகளே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.